ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாலுமே நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, ஓப்பன் பிலோ அப்படின்றது மார்க்கெட் வந்து வரல. ஓப்பன் அபோவ் தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட் இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு அப் ட்ரெண்டா இருந்திருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் வந்து என்ன செஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ இதுல நம்ம நேத்து என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் சரிங்களா? நம்ம நேத்து எடுத்த லெவல்ஸ்குள்ள தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது வந்து ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அதே மாதிரி தான் நம்மளோட பிரீமியம் லெவல். நம்ம பிரீமியத்துல என்ன லெவல் அப்படின்றது நம்ம எடுத்தோம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம நேத்து கொடுத்த லெவல்ஸ் தான். ஸோ அந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாற போறது கிடையாது. சரிங்களா? அதான் நம்மளுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாலுமே சரி, கேப் டவுன் ஓப்பன் ஆனாலுமே சரி, நம்மளுக்கு என்ன செய்ய போகுதுங்க, பிரீமியத்தோட லெவல்ஸ் சேம் தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த லெவல்ஸ் மாறாது. ஓகேங்களா? சரி, இதுல நம்ம நேத்து என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றத தெளிவா வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுல நம்மளுக்கு சிந்தடிக் ஃபீச்சர் லெவலா நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 22,935 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 23,265 அப்படின்ற லெவலும், R2 23,316 அப்படின்ற லெவலும் எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 22,619 அப்படின்ற லெவலும், S2 22,559 அப்படின்ற லெவலும் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அடிஷனலா நம்ம வந்து 2 லெவல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த R2க்கு மேல வந்து என்ன செஞ்சதுங்க, நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது வந்து வந்தது. ஸோ அதனால நம்ம இந்த லெவல்ஸ் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அந்த லெவல்லையும் பார்த்தீங்கன்னா R1க்கு மேல வந்து என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது போகல. சரியா? இது நம்ம எப்பவுமே எடுக்கிறது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்த லெவல்ஸ் இது. சரிங்களா? ஸோ அந்த லெவல்ஸ்லாம் இந்த லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிட்டு என்ன பண்ணாங்க, ஓப்பனுக்கு மேல தான் வந்து இருந்திருக்காங்க. ஓப்பன் பிலோ வந்து என்ன செய்யல, வரல. நம்ம எப்பவுமே வந்து ஓப்பன் அப்படின்றத ரொம்ப முக்கியமா வந்து கவனிப்போம். சரிங்களா? ஓப்பன் பிலோ வந்து மார்க்கெட் அப்படின்றது வரல. ஓப்பனுக்கு மேல தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. நமக்கு ஓப்பன் மேல இருந்ததுனால நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் ஆயிட்டு R1 போயிருக்காங்க. R1ஐயும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, R2 போயிருக்காங்க. R2ஐயும் பிரேக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடைச்சு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் அதுக்கு மேல வந்து வந்தது. அதாவது R2ல இருந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மேல வந்துட்டு. ஸோ இங்க நம்மளுக்கு அடிஷனலா ஒரு லெவல் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் என்ன செஞ்சிருக்காங்க, ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து நம்மளுக்கு இன்னைக்கு R1 வரைக்குமே ரெண்டாவது செஞ்சுட்டாங்க, ரிவர்சல் வந்து வந்துட்டாங்க. சரிங்களா? ஆனா R1க்கு கீழே வந்து செய்யல, மார்க்கெட் அப்படின்றது போகல. அதுலயே தான் வந்து செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது க்ளோசிங் இங்க வந்து கொடுத்திருக்கிறாங்க. சரியா? இது நம்ம வந்து தெளிவா வந்து கவனிக்கணும். சோ அதே மாதிரி பிரீமியத்துல பார்க்கும்பொழுது நம்ம இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 23,200 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். சரியா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 23,150 அந்த ரேஞ்ச் பக்கத்துல தான் இருந்தது. ஆனா நம்ம இன்னைக்கு 23,200 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அப்படின்றது வந்து நமக்கு 23,200ல வந்து இருந்தது. சரியா? சோ அதனால தான் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், 23,200 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து ஸ்ட்ராடலா பேஸ் பண்ணி நம்ம அதே வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்காவும் எடுத்திருந்தோம். சரியா? சோ இதுல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எப்பவும் போல நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க, மீட்டிங் அப்படின்றது ஆறாங்க. நம்மளுக்கு எப்போ ஆறாங்கன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் தான் ஆறாங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஆகல, செகண்ட் கேண்டில் தான் என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ தேர்ட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே இருந்து யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வராங்க, மேலே இருந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து வராங்க. சரியா? கீழே இருந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வராங்க, மேலே இருந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வராங்க. நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா இது புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது மேல வராங்க. சரியா? நல்லா கவனிக்கணும். புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு டாமினேட் பண்ணி என்ன செய்யறாங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றது மேல வராங்க. சோ இதுல நம்ம என்னென்ன லெவல்ஸ்லாம் வந்து எடுத்திருந்தோம் அப்படின்றது நம்ம தெளிவா பார்க்கலாம். நம்ம வந்து மிட் லெவலா எடுத்தது 323 அப்படின்ற லெவலும், R1 374 அப்படின்ற லெவல், R2 467 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R3 வந்து பாத்தீங்கன்னா 561 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரியா? சோ இதுல S1 278 அப்படின்ற லெவலும், S2 208 அப்படின்ற லெவலும், S3 139 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். ஓகேங்களா? மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 346 300 அப்படின்ற 2 லெவல் நம்ம மார்க் பண்ணி கொடுத்திருந்தோம். ஓகே. சோ இதுல நம்மளுக்கு இந்த 300 அப்படின்ற லெவலுக்கு மேல என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது வராங்க. அந்த 300 லெவலுக்கு கீழே வந்து என்ன செய்யல, வரல. சரிங்களா? நம்மள இந்த 300 லெவல வந்து பிரேக் பண்ணி மேல போனதுமே நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மேல நம்மளுக்கு அந்த மிட் லெவல் வர போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறாங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா அந்த 300 லெவல்ல எடுத்துட்டு அந்த 300 லெவலுக்கு கீழே வந்து என்ன செய்யலங்க, அவங்க வரல. ஓகேங்களா? சோ அகைன் நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு கேண்டில் வந்து என்ன பண்றாங்க, நம்மளுக்கு இந்த மிட் லெவலை உடைச்சு மேல வந்து வராங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு மிட் லெவலை உடைச்சு என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு மேல வந்து கால் ஆப்ஷன் அப்படின்றது வராங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேம் டைம் நம்மளுக்கு இந்த S1 லெவலை உடைச்சு நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, புட் ஆப்ஷன் வந்து கீழே வந்துட்டாங்க.
புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க, கீழே வந்தாங்க. நம்மளுக்கு இங்க இருந்து எங்க வர பயணம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்க S2 வர என்ன செய்யறாங்க, பயணம் பண்றாங்க. யாரு, நம்மளுக்கு புட் ஆப்ஷன். அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு R1 வர போறாங்க. R1 நம்மளுக்கு பிரேக் பண்ணி என்ன செய்யறாங்க அப்படின்னா R2 ரேஞ்ச் வர என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு வந்து போயிருக்காங்க. அதுக்கு மேல வந்து போக முடியல. அங்க இருந்து நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிட்டு, சரிங்களா. அதான் நம்மளுக்கு அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அந்த மாதிரி போயிட்டு ஒரு டிகே அப்படின்ற மோடுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க, மார்க்கெட் அப்படின்றத கொண்டு போயிட்டாங்க. சரியா, அதான் நம்மளுக்கு டிகே அப்படின்றது வந்து ஆயிருந்தது. நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஒரு அதான் நம்மளுக்கு இந்த போர் அப்படின்றது வந்தது இல்லைங்களா. ஸோ அப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்களா, ஆப்ஷனோட பிரீமியம் வந்து என்ன செய்யுது, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, ஹெவியா இருக்கு. சரிங்களா, இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட இந்த நம்ம மிட் லெவல் எடுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 323 போயிடுச்சு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 150 அப்படின்ற லெவல்ல தான் வந்து இருக்கும் நார்மலா. சரிங்களா, 150, 120, அப்புறமா வந்து 100 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். எக்ஸ்பைரி டேலாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 50 ரூபா 60 அந்த ரேஞ்சில் தான் வந்து என்ன செய்யும், அந்த மிட் லெவல் அப்படின்றது வந்து வரும். பட் ஆனா நம்மளுக்கு இப்போ லாஸ்டா எடுத்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி டேல மிட் லெவல் என்ன லெவல் கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 180 அந்த ரேஞ்சுக்கு மேல வந்து என்ன செஞ்சது, நம்மளுக்கு வந்து இருந்தது. ஸோ அதையும் நம்ம பார்த்தோம். சரிங்களா, அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யணுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். சரி, அதனாலதான் நம்மளுக்கு அன்னைக்கு வந்து அதான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பைரி டேல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதிகமான டிகே அப்படின்றதுல வந்து ஆகி தான் நம்மளுக்கு ஓப்பனே கொடுத்தாங்க. சரி, அதிகமா டிகே வந்து ஆனதுனால தான் நம்மளுக்கு ரொம்ப டவுன்ல வந்து ஓப்பன் ஆச்சு. சரியா, மார்க்கெட் இல்லைங்க, பிரீமியம் நான் சொல்றேன். சரியா, அது கொஞ்சம் கவனிங்க எல்லாருமே. சரி, ஸோ இதுதான் நடந்தது நம்மளுக்கு. ஸோ இதுல வந்து மீட்டிங் பாயிண்ட்லாம் யாரெல்லாம் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. மீட்டிங் பாயிண்ட்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஏன்னா நிறைய வந்து மீட்டிங் வந்து இன்னைக்கு ஆயிருந்தது. ஸோ அதை யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா. ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம தெளிவா வந்து பாத்துடலாம். ஓகே, ஸோ இதுல எப்பவுமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக். சரிங்களா, அதாவது நம்மளுக்கு க்ளோசிங்ல, அதாவது நம்ம செட்டில்மெண்ட் பிரைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன வந்து நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இதுல பார்க்கும்போது 23,300 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. கால் ஆப்ஷன் வந்து 277, புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 273 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்வோங்க, ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் பேஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் வந்து எடுப்போம். ஸோ அதுல என்ன லெவல்ஸ் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா நம்மளுக்கு 23,304 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. R1 23,577 அப்படின்ற லெவலும், R2 23,624 அப்படின்ற லெவலும் வந்திருக்கு. சரிங்களா, அதே மாதிரி S1 23,027 அப்படின்ற லெவலும், S2 22,968 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு R1க்கு மேலேயோ இல்லை S1க்கு கீழே ஓப்பன் ஆனாதான் இந்த லெவல் வந்து மாத்துவோம். ஸோ அப்படி ஓப்பன் ஆகல, இந்த ரேஞ்சுக்குள்ளதான் ஓப்பன் ஆயிருக்காங்க அப்படின்னா நம்ம இதே லெவல் தான் வந்து என்ன செய்ய போறாங்க, யூஸ் பண்ண போறோம். சரியா, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு பிரீமியத்துல என்ன லெவல் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ பிரீமியத்துல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் லெவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 275 அப்படின்றது வந்து வந்திருக்காங்க. R1 327, R2 409, R3 490 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S1 228, S2 171, S3 114 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுல எப்பவுமே நம்ம சொல்றதாங்க, மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆனாலும் சரி நம்ம பிரீமியம் லெவல் வந்து மாற போறது கிடையாது, அதே லெவல் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், ஏடிஎம் ஸ்ட்ரைக் நேரஸ்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுத்து ஸோ அதுல வந்து நம்ம இந்த லெவலை வந்து அப்ளை பண்ணுவோம். சரிங்களா, ஸோ ஜஸ்ட் அவ்வளவுதான். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.